உங்கள் பிஸ்னஸில் நிறைய குழப்பம் இருக்கா? தெளிவான முடிவு எடுத்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிளாரிட்டி வின்ஸ் அப்படிங்கிற புத்தகம் இதுக்கான தெளிவான வழிமுறையை நமக்கு விளக்குகிறது. அமெரிக்காவில் வசிக்கிற ஸ்டீவ் உட்ரப் அப்படிங்கிறவர் எழுதுனது தான் இந்த புத்தகம். இவர் ஒரு புகழ்பெற்ற கம்யூனிகேஷன் கன்சல்டன்ட். மார்க்கெட்டிங் துறையில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கிற கிளாரிட்டி குறித்து அக்குவேறு ஆணிவராக அலசுகிறது இந்த புத்தகம். இந்த புக்கோட சம்மரியை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, குழப்பம் நிறைந்த வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே குழப்பமானதாக தான் இருக்குது. நாம் ரொம்ப அன்பு செலுத்துகிறவங்க, குழந்தைகள், செல்லப்பிராணிகள், பஞ்சரான டயர்கள், இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் குழப்பமும் ஒழுங்கற்ற நிலைகளுமே நாம் வசிக்கிற சூழலாக இருக்குது. இந்த குழப்ப நிலையை எந்த ஒரு மனுஷனாலும் தவிர்க்க முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர குழப்பம் இல்லாத மனுஷங்களே இருக்க முடியாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையே இப்படி இருக்கும்போது நம்ம செய்கிற தொழிலில் எப்படி குழப்பம் இல்லாமல் இருக்கும்? பிஸ்னஸ் என்னும் போர்க்களம். பிஸ்னஸ் அப்படின்னாலே போர்க்களம் தாங்க. மனதளவில் பலவீனமாக இருக்கிறவங்களுக்குலாம் பிஸ்னஸ் ஒத்து வராது. பொதுவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? அட்வான்ஸ் கொடுப்பாங்க, ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவாங்க, எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் பண்ணுவாங்க, புதுசாக ஆளுகளை சேர்ப்பாங்க, இருக்கிற ஆட்களை வேறு டிவிஷனுக்கு மாற்றுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான சிக்கலான விஷயங்களை அவங்க அன்றாடம் செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயமும் குழப்பத்தை உண்டு பண்ணும். அது என்னென்னா பேங்க் பேலன்ஸ். அது அப்பப்போ ஏறும் இறங்கும், நம்ம பல்ஸை எகிற விட்டுரும். பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ லேசான காரியம் கிடையாது அப்படிங்கிறத அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்தும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்கள 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு 50% பேர் தான் பிஸ்னஸில் நிலச்சி நிற்கிறாங்க. இதுவே 10 வருஷம் கழிச்சு பார்த்தா 30% பேர் தான் நிலச்சி நிற்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற சிறு தொழில் நிர்வாகத்தோட டேட்டா தான் இதை சொல்லுது. அடுத்ததாக, பெரிய நிறுவனங்கள் செய்யும் குழப்பம். இதுதான் பெரிய கம்பெனியாச்சு, இதில் என்ன குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கேயும் குழப்பம் இருக்க தான் செய்யுது. பெரிய கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா அதில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே தங்களோட வெறுப்பில் தாண்டி தான் அந்த கம்பெனிக்கு லாபம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க. இதனால தான் அந்த கம்பெனிகள் லாபம் ஈட்டுது. ஆனால் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பணியாளர்கள் தங்களுக்கென தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு நிறைய கன்சல்டண்ட்டை வச்சு பயிற்சி கொடுக்கறதுக்காக பல $1 மில்லியன் செலவு பண்ணுறாங்க. இது குழப்பத்திலே இருக்கிற பெரிய குழப்பம். அடுத்து, என்ன மாதிரியான தெளிவு வேண்டும்? பெரிய நிறுவனங்களோட மார்க்கெட்டிங் பிரிவை பற்றி கேட்கவே தேவையில்லைங்க. அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி குழப்பத்தோட எல்லையாகவே இருக்கும். ஏன்னா இதை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஹைலைட். அப்படின்னா மார்க்கெட்டிங் பிரிவில் என்ன மாதிரியான தெளிவு வேண்டும்? நீங்கள் ஒரு தனிப்பட்ட டார்கெட் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டு செயல்பட நினைப்பீங்க. அவங்களுக்கு உங்களோட தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் மூலமா எப்படி உதவ முடியும் அப்படிங்கிற பற்றி முடிவு செய்வீங்க. அதை கரெக்டாகவும் செய்வீங்க. இதனால் உங்களோட கஸ்டமர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான சந்தோஷப்படுற கஸ்டமர்ஸ் மட்டும் ஒரு கம்பெனிக்கு போதாது. பரிந்துரை செய்ய நினைக்கிற வாடிக்கையாளர்கள் தேவை. உங்களுடைய தயாரிப்புகளையும் சேவைகளையும் பரிந்துரைக்கிற கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இந்த நிறுவனத்தோட தயாரிப்பை வாங்கி பயன்படுத்தினேன், இதோட சேவை தான் இருக்கையில் பெஸ்ட்டு அப்படின்னு மற்றவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு தேவை. ரெக்கமெண்ட் பண்ண நினைக்காத 10,000 கஸ்டமர்கிட்ட உங்களோட பொருளை விற்கிறத விட உங்களோட பொருளை ரெக்கமெண்ட் பண்ணுற 5 கஸ்டமர்கிட்ட உங்களோட பொருட்களை விற்பனை செய்வது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் கஸ்டமரை சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷனை விட மிக மிக அவசியமான ஒன்று. உங்களோட டிஜிட்டல் விளம்பரங்கள், லிங்க்டின் டிஸ்கிரிப்ஷன், உங்களோட ட்வீட், இந்த விஷயங்களை காட்டிலும் அதுதான் ரொம்ப முக்கியமானது. நல்ல தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்குவதன் மூலம் அதிகமான வாடிக்கையாளர்களை பெற உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுற வாடிக்கையாளர்கள் தான் ரொம்ப முக்கியம். நான் நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோடய தயாரிப்புகள் சேவைகள் எல்லாமே நல்லதாக இருக்குது, இருந்தாலும் என் பிஸ்னஸ் வளரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு காரணம் உங்களோட தயாரிப்புகள் மற்றும் சேவைகளால் சந்தோஷமான கஸ்டமர்ஸ் உங்களோட தயாரிப்புகளை பற்றி மற்றவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் காரணம். பிஸ்னஸில் தெளிவாக இருக்கிறது எப்படி? கஸ்டமர்ஸை தெளிவாக இருக்க வைப்பது எப்படி? இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியம். இதுக்காக இந்த புக்கோட ஆதர் ஒரு வழி சொல்கிறாரு. பிஸ்னஸில் வெற்றி தரும் தெளிவு. பல்வேறு விஷயங்களை வெறுமனே செய்யாமல் செய்கிற தொழிலில் முக்கியமான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை சிறப்பாக செய்கிறது மூலமாக தான் குழப்பம் இல்லாத தெளிவை அடைய முடியும். வாழ்க்கை என்னவோ குழப்பமானதாக இருக்கலாம், ஆனால் நம்ம செய்கிற வேலையோ தொழிலோ அந்த மாதிரி குழப்பமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா செய்கிற தொழிலில் தெளிவு அப்படிங்கிறது நம்மளோட வியாபாரத்தை பெருக்குவதோடு மட்டும் இல்லாமல் நம்மளையும் பெருமையடைய செய்கிறது. அடுத்ததாக, வெல்ல வேண்டிய எதிரி. இன்றைய 24/7 இணைய வாழ்க்கையில் நமக்கு எதிரி யார் தெரியுமா? இரைச்சல். தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா அங்கே இரைச்சல் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. முதல்ல இரைச்சல் அப்படிங்கிற எதிரியை வெல்லணும். நம்மளோட செய்தியை தாண்டி ஒருத்தர் போகணும்னா ஒரு டச் அப்படி இல்லைன்னா ஒரு கிளிக் போதும். சொல்லப்போனால் இன்றைக்கி மார்க்கெட்டிங் உலகத்தில் ஒருத்தர் போட்டி போட்டு வெல்லக்கூடியது எதிரே இருக்கிற நிறுவனங்களே அல்ல, அவருக்கு தேவையான நபர்களின் கவனத்தை.
ஏன்னா நம்மளோட கஸ்டமரை சுற்றி இரைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அவங்களோட கவனத்தை பெறனா என்ன செய்யணும்? நம்மளோட மூளையோட கேட் கீப்பர் பற்றி தெரிஞ்சுக்கிடணும். நம்ம மூளையோட கேட் கீப்பர் அப்படிங்கிறது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இமெயிலில் தேவையில்லாத ஸ்பேம் எடுத்து எப்படி குப்பைத்தட்டில் போடுவாங்களோ அந்த மாதிரியான வேலை செய்கிறது தான் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டமானது எது புதியது, எது நமக்கு தேவையானது, எது ஆச்சரியமானது, எது வேடிக்கையானது, எது பயமுறுத்தக்கூடியது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தும். ஏர்போர்ட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது நம்ம காதில் விழாமல் இருக்கும். அது எப்போன்னா நம்ம கூட இருக்கிற நபர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அவர் இன்ட்ரெஸ்டிங்காக பேசும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி தான் கேட்கும். நமக்கு ஏற்கனவே தான் எல்லாம் தெரியுமே, புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தான் கவனம் பெற முடியாத தெளிவற்ற நிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிற ஆத்தர் இந்த விஷயத்துலேயே எப்படின்னா மார்க்கெட்டிங்கில் எப்படி இருக்கும், அதனால தான் தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு. இது மார்க்கெட்டிங்கில் மட்டும் இல்லை, ஒரு தனிநபராகவே பேசுகிற பேச்சில் தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக எடுத்து சொல்லும் திறன். என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுல தெளிவு இல்லைன்னா நாம் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனியை வேலைக்கு வச்சாலும் அங்கே இரைச்சல் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும். நாம் எப்படி வளர்ந்தோம், எப்படி வெற்றி பெற்றோம், வெற்றி பெற்ற போது எப்படி உணர்ந்தோம் அப்படிங்கிறத கதையாக சொல்கிற மாதிரி திறமை உள்ளவராக நீங்கள் உருவெடுக்கணும். அதுதான் நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களை சந்திக்கும் நபர் உங்களை நினைவில் வச்சுக்கிட வழிவகை செய்யும். இந்த மாதிரியான கதைகளே உங்களையோ உங்களோட நிறுவனத்தையோ மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண தூண்டும். உங்களை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறவர் உங்களோட கதையையும் சேர்த்து சொல்லுவார். அதை கேட்குறவங்க நல்லா நினைவு வச்சுப்பாங்க. ஏன்னா மனுஷங்களோட மூளைக்குள்ள கதைகளுக்கான இடம் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக பிஸ்னஸில் தெளிவை உருவாக்கும் 5 விஷயங்களை பற்றி பார்க்கலாம். தெளிவை உருவாக்கும் 5 விஷயங்கள். ஃபஸ்ட்டு, உங்களோட தயாரிப்பு அல்லது சேவையை ஒரே வாக்கியத்தில் சொல்லணும். செகண்டு, உங்களோட ஐடியல் கஸ்டமர் யார், அவங்களுக்கு நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பற்றி பிளான் பண்ணி வச்சுக்கணும். தேர்டு, அவர் ஏன் நமக்கு கஸ்டமராக வரணும், ஏற்கனவே இருக்கிற கஷ்டத்துலேருந்து விடுபடவா அல்லது அதிகமான சௌகரியம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலையா. ஃபோர்த்து, உங்களையும் உங்களோட போட்டியாளர்களையும் வேறுபடுத்தி காட்ட போவது எது. ஃபிஃப்த்து, உங்களோட வருங்கால கஸ்டமரை எங்கே சந்தித்து விற்பனைக்கான முயற்சியை செய்ய போகிறீங்க. சரியான கஸ்டமரை சரியான பிஸ்னஸ் சென்று அடையணும்னா அங்கே தெளிவான மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங் செய்கிறதுல இருக்கிற சவால்கள் என்னென்ன, தெளிவை பெறுவது எப்படி, நெட்வொர்க்கை உருவாக்குவது எப்படி, தொழிலுக்கான எதிர்காலத்தை வடிவமைப்பது எப்படி, இந்த விஷயங்களெல்லாம் பிரித்து இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. நியூ என்டர்பிரனர், மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க மற்றும் தொழில் பிரிவில் பணியாற்றும் எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். இந்த புக் சம்மரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.